இந்த கேண்டில் திராடகம் நெகட்டிவ் திங்கிங் ஸ்டாப் ஆகிறதுக்காக, கான்சன்ட்ரேஷனை ரீகெயின் பண்ணுறதுக்காக, மெமரியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சி. இது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் நான். ஆன்மீகம் என்பது என்ன? ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தை சமுதாய வாழ்க்கைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பை ஒன் டேக் டூ ஃப்ரீ. ஆன்மீகத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்கு. சமுதாய வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய கிடைக்குது. இதை ஆன்மீகத்தை விற்கிறவங்க நிறைய பேர், கார்பரேட் குருமார்கள் இருக்காங்க உலகத்தில். ரிசார்ட் லிவிங், அவன் என்ன பண்ணுறான், அவன் கொடுக்குற பப்ளிசிட்டிலே நம்ம விழுந்துருவோம். யூடியூப்ல 1008 வீடியோ போட்டிருக்காங்க. அவன் என்ன பேசுகிறான், ஆன்மீகம் பற்றி பேசவே மாட்டான். எது ஏதோ பேசுவான், நினைச்சதெல்லாம் நடக்கும், ஆகாயத்தை திறந்து விட்டு கொட்டும், உன் பொண்டாட்டி உன்னை விரும்புவா, எது ஏதோ பேசலாம், என்னென்னவோ சொல்லுவான். குடல் புண்ணு போயிடும், அது போயிடும், கேன்சர் போயிடும். ஒரு குரு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி படத்தை பண்றாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல ஆன்மீகத்தை தொடர்ந்தால் அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு 33, 34, 35 வயசுல ஆன்மீகத்தை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக. மன அழுத்தம் இல்லை எனக்கு, ஆனா எனக்கு ஏதேதோ தொந்தரவு உடம்புல, இதுல எல்லாம். அது யாரோ எனக்கு சொன்னாங்க, நீ ஸ்பிரிச்சுவலுக்கு போ, எல்லாம் போயிடும் அப்படின்னு. குருவே இல்லை, புஸ்தகத்தை வாங்கி படிச்சு 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 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் ராமகிருஷ்ண மடத்தில் எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. அந்த ஜபமாலையை வச்சுக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தேன், ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். இது என்ன பண்ணிச்சோ ஏது பண்ணிச்சோ தெரியல, எக்கச்சக்கமாக ஏதேதோ அனுபவம். இந்த தண்ணி அடிக்கிறவனுக்கு ஒரு பெக் அடித்தா ஃபஸ்ட்டு குஷி, அப்புறமா 2 பெக்கு, அப்புறமா குவார்ட்டரு, அப்புறமா ஆஃபு. அந்த மாதிரி இது இழுத்துக்கிட்டு 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 எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. கைடு பண்ணுறவனே இல்லை. இது சரி தப்புன்னு எனக்கு தெரியல. 3 தடவை வீட்டு விட்டு ஓடி போயிருக்கேன். வயசுக்கு வந்த பசங்க படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க படிப்பு இன்னும் முடியல. குடும்பம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற நேரத்தில் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டு விட்டு. எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு, ஒன்றுமே இல்லை இதில். இந்த பொண்டாட்டி பக்கத்தில் படுத்துக்கிட்டு தொந்தரவில் மாட்டிக்கிட்டு, இதுதான் தன்னறிவு. தெரிய வந்துருச்சு எனக்கு, ஒன்றுமே இல்லை இங்கேன்னு. இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற எப்போ புத்தி வருது, இது எல்லாமே நமக்கு பேஜாராயிடும். இந்த 3 தடவையும் இழுத்து கொண்டு வந்து திரும்பியும் குடும்பத்தில் போட்டான். 57ல் எனக்கு தெளிவு கிடைச்சது. அதுதான் உண்மையான அறிவு. வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருந்துகிட்டே நமக்கு என்ன வேணுமோ அதை தேடலாம், அதை சாதனை பண்ணலாம் அப்படிங்கிற அறிவு எனக்கு வந்தது. பொண்டாட்டியோட தான் இருக்கேன். பொண்டாட்டி புருஷனுக்கு வேண்டிய அந்த கான்செப்ட் என்ன இருக்கு, அதாவது இந்த உடல் உறவு, அது இது, இந்த பிணைப்பு, அதெல்லாம் இல்லை. கூடவே தான் இருப்போம், கூடவே தான் படுப்போம், தப்பான எண்ணம் இல்லை. எனக்கு நீ என்ன டியூட்டி கொடுத்துருக்குற, அந்த டியூட்டியை பண்ணிட்டு இருக்கேன். கர்மத்தை கொடுத்துட்டான் கடவுள், இந்த கர்மத்தை கழிக்கணும். அறகுறையா மத்தியில் ஓடி போறது முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம். இருந்துகிட்டே எல்லாம் பண்ணலாங்கிற அறிவு எனக்கு கிடைச்சது. ஏன் சொல்றேன்னா, எந்த ஆன்மீக பழக்க வழக்கத்தையும் அதிகமாக செய்ய போனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இது 3 இருக்கக்கூடாது. டீப்பா போறதுன்னா
பெண்ணாசை என்ன? புணருதல். மண்ணாசை அசெட்ஸ் பண்றது. பொன்னாசை பணத்தை சம்பாதிக்கிறது. இது மூணுமே இருக்கக்கூடாது ஆன்மீகத்துக்கு. இது இருந்தா கடவுள் கிடைக்க மாட்டார். கடவுளை உணர முடியாது, அறிய முடியாது. இதை வச்சுக்கிட்டு பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா விபரீதம் தான் ஆகும். அது என்ன விபரீதம் நிறைய வீடியோல போட்டிருக்கேன் நான். உங்க கான்சியஸ் லெவல்ல நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டுடும். பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு அந்த பஸ்ஸு நிறுத்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லையா? வெயிட் பண்ண மாட்டோம், ஜன்னல்ல இருந்து குதிச்சிடுவோம். என்னடா பஸ் ஓடிட்டு இருக்கு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில், அது ஜன்னல் கதவுல இருந்து குதிக்கிறியே, தலைகளை மண்டை உடைஞ்சா என்னடா ஆகும்? நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி பைத்தியம்னு இல்லை, கான்சியஸை போயிடும். எதை பண்ணணும்னே தெரியாது. இந்த குண்டலினி ரொம்ப டேஞ்சரு. இந்த 3வது கண்ணும் ரொம்ப டேஞ்சரு. சரியா கத்துக்கிட்டு யாரு அனுபவிச்சிருக்காங்க, யாரு சாதனை பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட தான் இதெல்லாம் பழகணும். சும்மா யூடியூப்ல 1008 வீடியோ போட்டிருக்கான்னு பார்த்துட்டு காசு கொடுக்காம நிறைய பேர் யூடியூப்ல சர்ச் பண்ணுவான். டாக்டர் கிட்ட போகாம ரெமெடி பார்ப்பான். கூகுள் சர்ச்சில் எல்லாம் அடிச்சு அடிச்சு பார்ப்பான். இப்பெல்லாம் டாக்டர் ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டாங்களே. இங்கே இவன் கிளினிக் வச்சிருப்பான், அங்கே ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பான் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். இவன் உங்களை பார்த்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வாம்பான். பார்த்துட்டு இது இங்கே உடஞ்சி போயிருக்குது, அது தைக்கலன்னா போயிடுவோம்பான். பயந்துருவீங்க நீங்கள். 2 லட்சம் 3 லட்சம் அறுத்துருவோம். அதனால ஜனங்களுக்கு பயம் வந்து என்ன பண்றாங்க, இந்த யூடியூப் கூகுள் சர்ச்சில் போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க. வெண்ணையை சாப்பிடவும், வெண்ணையை வெறுத்து விட ஏதோ சொல்லுவான். அவனுக்கு வியூவர்ஷிப் வேணும், ஹிட் வேணும். அவனுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசிடுவான். அவன் சொல்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அந்த மாதிரி தான் நான் மாட்டிக்கிட்டு முடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிய கடைசியில் யாராவது குரு கிடைச்சார் எனக்கு, சுவாமிஜி. அவர் என்னை கரெக்டாக டியூன் பண்ணி விட்டார். பக்குவம் ஆயிடுச்சு மனசு. ஒரு